ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் எடுத்து அந்த இமேஜை எப்படி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் எப்படி ஒரு டிசைனை நான் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு எப்படி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணணுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டைமில் நீங்கள் வந்து எடுத்து கற்றுக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி போடுறது. வாங்க போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் கிரியேட்டிவ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒரு டிசைன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த டிசைன் எப்படி நான் வந்து சிம்பிளாக ட்ரா பண்ணுறேங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லோட்டஸ் டிசைன்லாம் இருக்கா, அந்த லோட்டஸ் டிசைனை நான் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். தப்பாச்சுன்னா நீங்கள் எரேசர் வச்சு அழிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரூலில் தான் ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே வந்து மார்க்கர் வச்சுக்கிங்க, இல்லைன்னா பால் பாயிண்ட் பென் வச்சுக்கிங்க. அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி மேலே அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. ஏன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பென்சிலாக ட்ரா பண்ணணும்னு சொல்கிறோன்னா, நிறையா பக்கம் வந்து மிஸ்டேக் நடக்கும். மிஸ்டேக் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல, அதனால் மிஸ்டேக் வரும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்கிறது. பென்சிலில் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மார்க்கர் வச்சு மேலே வந்து டிசைன், அந்த டிசைனுக்கு மேலேயே மார்க் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடி டிசைன்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பிக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் சைடில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா ஜூமில் வச்சு எடுத்திருக்கேன். நான் போட்ட மாதிரியே வச்சு எடுத்திருந்தேன்னா நான் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணி அந்த டேப்லெட்டில் தான் உங்களுக்கு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணேன். அதே வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட வீடியோ அந்த ஒரு பிக்கு தான் உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜில் இருக்கிறத நான் இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரிய சொன்னால் நான் ஜூம் பண்ணி ட்ரா பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோடய ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்திங்களா, அதுதான் அதோட டிசைனு. அந்த டிசைனை பார்த்து தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க்கரை வந்து கொடுக்க போகிறேன். நான் எவ்வளோ டிசைன் போட்டாலும் எனக்கு வர ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையாவே டைம் எடுத்துக்குவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுக்குறது வந்து ஒரு நீட்னஸ்ஸாக ஒரு என்னுடைய நீட்னஸ் எல்லாமே அதில் வந்து அழகுபடுத்தணும். இவங்கக்கிட்ட தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம பேர் வந்து புகழணும் அப்படிங்கிறக்கோசரம் நான் வந்து ரொம்ப டைம் கூட நான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நான் எப்போவுமே ட்ரேஸிங் வைக்கலாம். அவங்க கொடுக்குற டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி எங்கிட்ட இருக்க டிசைனாக இருந்தாலும் சரி, எது எடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பென்சிலில் தான் இப்படி போடுவேன். பென்சிலில் போட்டக்கப்புறம் தான் நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி அது மேலே வந்து நான் ட்ரா பண்ணுவேன். இப்போ இந்த மார்க்கர் யூஸ் பண்ணதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதே போர்ஷன் அப்படியே பாதியில் திருப்பி, இப்போ நம்ம பாதி போர்ஷன் தான் போட்டிருக்கோம், இன்னொரு ஆஃப் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மார்க்கர் யூஸ் பண்ண தெரியுமா, அதை அப்படியே நம்ம மடக்கி வச்சோம்னா பின்னாடி வந்து தெரிஞ்சிடும். அந்த அச்சுவிலேயே நம்ம வந்து அந்த போர்ஷன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் இப்போ நான் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் அந்த போர்ஷன் எப்படி நான் ஃபில் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவை தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாத்துக்குமே சரிங்க, நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணனால தான் இந்த வீடியோ உங்களுக்காகவே நான் போட்டிருக்கேன் டைம் எடுத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் பேபிஸ் இருக்காங்க. என் பேபிஸை வச்சுக்கிட்டே தான் நான் உங்களுக்கு இவ்வளோவும் நான் வந்து போடுறேன். எனக்கும் ஒரு 2 பேபிஸ் இருக்காங்க. 2 பேரும் கிட்ஸு, குழந்தைங்க தான். ஒரு 3 இயர் பேபி, ஒரு 10 மந்த் பேபி. இவங்க வச்சுக்கிட்டே தான் நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு பக்கம் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைடு வந்து மடித்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி
நான் வந்து அந்த அச்சு வச்சு அந்த அடுத்த சைடையும் நான் வந்து என் மார்க்கரில் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தாங்க. ஸ்லீவ் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க. நம்ம பண்ணுற அந்த நெக் டிசைனில் ஆஃப் போர்ஷனில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை அப்படியே ஸ்லீவுக்கு வச்சு நீங்கள் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா அது அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் ஆகிடுதுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு. வேறு ஒர்க்கே இல்லைங்க இதில். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு கூட ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் கிட்ட இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லைங்க, அது MSME ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு தான். நீங்கள் ஃபைனலாக எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து MSMEலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வீடு தேடி வரும். மறக்காமல் இந்த கிளாஸை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனோ இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் வச்சு ரன் பண்ணுற அளவுக்காவது நீங்களும் கற்றுக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, என்கிட்ட இப்போ கேட்டாலும் சரி எப்போ கேட்டாலும் சரிங்க, நான் சொல்கிற ஒன்றே ஒன்று, உமன்ஸ் பொறுத்த அளவுக்கு யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் சம்பாரித்தா மட்டுமே, அதனால் நான் உறுதியாக சொல்லுவேங்க, யாரையும் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் கையை மட்டும் எதிர்பாருங்க, அடுத்த கையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த கிளாஸு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா கிளாஸஸ் உங்களுக்காகவே ஃப்ரீயாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட வாய்ப்பை நீங்கள் தவறிடாதீங்க. இது உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டேக் கேர்.